அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனாம்பாள் சிவராஜ் யாருங்க? தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விடுதலை போராட்ட வரலாற்றில் தலித் மக்களினுடைய உரிமைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்த மிக முக்கியமான ஆளுமையான அன்னை மீனாம்பாள் சிவராஜை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் பட்டம் கொடுத்துருப்பாங்கள்ல, நவம்பர் 13, 1938 பெரியார் என்ற பட்டத்தை முன்மொழிந்து அவங்களுக்கு வழங்கினது பெருமையே இந்த மீனாம்பாள் சிவராஜ் தான். சரிங்களா? அதுக்கடுத்து இவங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்களை முன்னின்று வழிநடத்திய முதல் பெண் படை தலைவி அப்படின்ற பெருமை இவங்க தான். ஓகேங்களா? அதாவது இந்தி திணிப்பு கட்டாய போராட்டம் நடக்கிறதுல தமிழ்நாட்டில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் படை இருக்குல்ல, பெண்கள் முன்னின்று வழி நடத்திய பெண் படை தலைவி அப்படின்ற பெருமை இவங்களுக்கு இருக்குது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஓகேவா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக கடலூர் அஞ்சலமையெல்லாம் வருவாங்க, பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் மாகாணத்தில் முதல் தலித் பெண் மெஜிஸ்ட்ரேட், ஃபஸ்ட்டு தலித் பெண் நீதிபதியாக பணியாற்றி செஞ்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்குப்பம் பகுதியில் சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக போஸ்டிங், அதாவது உறுப்பினராக மக்கள் தேர்வு செய்யப்படுறாங்க, மாநகராட்சி உறுப்பினராக. ஓகேவா? அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இவங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஞாபகம் என்ன ஒன்றும், ஃபஸ்ட்டு தலித் நீதிபதி மெஜிஸ்ட்ரேட். ஓகேங்களா? சென்னை மாகாணத்தின் முதல் தலித் பெண் நீதிபதி மெஜிஸ்ட்ரேட்டாக பணி செஞ்சுருக்காங்க. நெல்லிக்குப்பம் தொகுதியில் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்களை முன்னின்று வழிநடத்திய முதல் பெண் படை தலைவியாக இருந்திருக்காங்க. பெரியார் பட்டம் அந்த மாநாடு பெரியார் பட்ட மாநாட்டில் நவம்பர் 13, 1938 பெண்கள் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் பெரியாருக்கு பட்டம் கொடுக்கறதுல முன்மொழிந்தவங்க இவங்க தான். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. இந்திய விடுதலைக்காகவும் தலித் விடுதலைக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த வீராங்கனை மீனாம்பாள் சிவராஜ். விடுதலை போராட்ட வீராங்கனை, நீதிபதி, அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி கூட. ஓகேவா? மீனாம்பாள் சிவராஜ். ஓகே. 1904 26 டிசம்பரில் பிறக்கிறாங்க. 1992 நவம்பர் 30 இறந்துடுறாங்க. சரிங்களா? வாசுதேவ பிள்ளை மீனாட்சி அப்பா அம்மா பேர். கணவர் சிவராஜ். ஓகே. இவங்க வகித்த பதவிகள்னா மெஜிஸ்ட்ரேட்டாக, ஃபஸ்ட்டு தலித் மெஜிஸ்ட்ரேட்டாக நீதிபதியாக வேலை செஞ்சுருக்காங்க. விடுதலை போராட்ட வீராங்கனையாகவும் அரசியல்வாதி கூட இருந்திருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் முதல் பெண் படை தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் விடுதலைக்காகவும் தலித் விடுதலைக்காகவும் போராடுவதில் தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு போராடி வென்ற பெண். தமிழ், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம் என்ற பிற மொழி வல்லமை பெற்றிருந்தாங்க. சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயராக பணியாற்றுறாங்க. சென்னை மாநகராட்சியுடைய துணை மேயராக பணியாற்றம் செஞ்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கணும். 1938 டிசம்பரில் நீதி கட்சி மாநாடு 29, 30, 31 3 நாட்கள் நடைபெற்றது. அம்மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? அந்த மாநாட்டில் பந்தலிலே 3ஆம் நாள் இறுதியில் ஆதி திராவிடர் மாநாடு நடத்த மீனாம்பாள் சிவராஜ் நீதி கட்சி தலைவரிடம் ஒப்புதல் பெற்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்குது. இந்த 3ஆவது நாள் இறுதி நாளில் ஆதி திராவிடர் மாநாடு ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாங்குகிறாங்க. இதுவும் கொஸ்டின். மீனாம்பாள் தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் அம்பேத்கர் தலைமையில் ஏற்ற அகில இந்திய அளவிலும் மாநாடு நடத்துவது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? குடும்ப விவரங்கள்னால் இவங்க ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்த சென்னை மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலித் மெஜிஸ்ட்ரேட்டுங்க. ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் எவ்வளோ இதுவாக இருந்தாலும், வர்ணாசிரமம் இருந்தாலும் இவங்க வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இவங்க தாத்தா முதல்ல கப்பல் வணிகம் செய்து கப்பலோட்டிய தமிழ் என்ற புகழ்பெற்ற மதுரை பிள்ளையினுடைய பேத்தி தான் அவங்க. ஓகேங்களா? மதுரை பிள்ளை தான் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் கப்பல் வணிகம் செய்து கப்பலோட்டிய தமிழர் என்ற புகழ்பெற்ற மதுரை பிள்ளை. சரிங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதருடைய ஆதி திராவிட மகாசபையினுடைய தொடக்க கால பணிகளை பெரும் நிதி உதவி ஃபண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது இல்லாமல் அச்சகம்லாம் தமிழ் பண்பாட்டு நூல்களை அச்சுறதுக்காக மார்க்கன்டைல்ஸ் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க.
ரங்கூனில் வாழ்கிற தமிழர்கள் தமிழ் ஆதி திராவிடர் குழந்தைகளை பள்ளிகளை நிறுவுகிறாங்க அவங்க தாத்தா. சரிங்களா? அவரை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அக்காலத்தில் ரங்கூனில் மிக வசதியாக இருந்த குடும்பம் தான். ரங்கூனில் மெட்ரிகுலேஷன் வரை படிச்சிருக்காங்க. 16 வயதில் 1918 தலித் இயக்க தலைவர் சிவராஜ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? பொறுப்புகள்: கவுன்சிலராக 6 வருஷம் இருப்பாங்க. மாகாண நீதிபதியாக 16 வருஷம் இருந்திருப்பாங்க. திரைப்பட தணிக்கை குழுவில் 6 வருஷம் இருந்திருப்பாங்க. இப்போ சென்சார் போர்டு இருக்குல்ல, அதில் அவர் சென்னை மாகாண ஆலோசனை குழுவில் 9 வருஷம் இருப்பாங்க. தொழில் ட்ரிபியூனல் உறுப்பினராகவும் சென்னை நகர ரேஷன் ஆலோசனையாக ஓகேவா இருந்திருக்காங்க. சென்னை யூனிவர்சிட்டியுடைய சென்ட் உறுப்பினராக 13 வருஷம் இருந்திருக்காங்க. போருக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா பூரணமைப்பு குழு உறுப்பினராகவும் நெல்லிக்குப்பம் பாரி கம்பெனி தொழிலாளர் தலைவராகவும் இருந்திருக்காங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு கூட்டுறவு வங்கி இயக்குனராக இருந்திருக்காங்க. இது என்ன கேட்கலாம். சரிங்களா? அண்ணாமலை பல்கலைக்கழக சென்ட் உறுப்பினராகவும் சென்னை கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குனராகவும் விடுதலை அடைந்த கைதிகள் நலச்சங்க உறுப்பினராகவும் காந்தி நகர் மகளிர் தலைவராகவும் மகளிர் தொழில் கூட்டுறவு தலைவராகவும் சென்னை அரசு மருத்துவமனை ஆலோசனை குழு உறுப்பினராகவும் அடையாரில் மதுரை மீனாட்சி மகளிர் விடுதி நடத்தியிருக்காங்க. லேடி வெலிங் கல்லூரியில் தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்காங்க. சிறப்புகள் பார்த்தோன்னா, பெண் விடுதலை மற்றும் தலித் விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் பெண் படைத்தலைவியாக இருந்திருக்காங்க. பல மொழிகளில் தேர்ச்சி பெற்று சமூக நீதி இயக்கங்களில் முன்னணி வகித்தவங்க. அரசியல், சட்டம், கல்வி, தொழிலாளர் நலம், பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல துறைகளில் முக்கிய பங்கு இவங்களுடைய இன்றியமையாது. ஓகே. சமத்துவம் சமுதாயம் உருவாக பெண்களுக்கு தாழ்த்தப்பட்டோருக்கு முன்னேற வேண்டும் சொன்னவங்க இந்த மீனம்மாள் சிவராஜ். ஓகேவா? இதே தான் என்னென்ன கான்செப்ட் அங்கே பார்த்தது தான். 1904 பிறக்கிறாங்க. 1992 இறக்குறாங்க. மீனம்மாள் சிவராஜ். வாசுதேவன் பிள்ளை மீனாட்சிக்கு தம்பதிக்கு மகளாக பிறக்கிறார். சிவராஜ் என்றவரை கல்யாணம் பண்ணுறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், இதுதான் கொஷினு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் பெண் படைத்தலைவியாக இருந்திருக்காங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியது முன்மொழிந்தவர் இவங்க தான். சரிங்களா? பெண்கள் விடுதலை மற்றும் தலித் மக்களுடைய விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய பெண்மணி. தமிழ், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம் என்ற 4 மொழிகளில் தேர்ச்சி பெற்றவங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் பட்டியலின பெண் துணை மேயராக இருந்திருக்காங்க. பெரியார், ஈவே ராமசாமி, டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆகியோருடன் நெருக்கமாக இருந்து சமூக நீதி சமத்துவ இயக்கங்களில் பங்கேற்றிருக்காங்க. சரியா? பெரியாரோடு இணைந்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கரோட நெருங்கிய நட்பு இருந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்புன்னு இருக்கும், ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் SF. அதில் பெண்கள் பிரிவுகள் தலைவியாக பொறுப்பேற்று நாடு முழுவதும் தலித் பெண்களுக்கு உரிமைக்காக மாநாடுகள் நடத்தினாங்க. இது TNPSC கொஸ்டின். சரியா? SPF உடைய பெண் பிரிவில் தலைவராக இருந்திருக்காங்க. இது கொஸ்டின். அதே மாதிரி 1942 நாக்பூரில் வரலாற்று சிறப்புமிக்க அகில இந்திய தலித் பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்குறாங்க. இம்மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கரோட கலந்துருக்காங்க. இதுவும் கொஸ்டின். ஓகேவா? அகில இந்திய தலித் பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கந்து நாக்பூர் செஷன் 1942. சரியா? அடுத்து குடும்ப பின்னணி தெரியும். ஓகேவா? தலித் சமூகத்திலிருந்து சென்னை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பிரதிநிதியாக வாசுதேவ பிள்ளையினுடைய மகள். தலித் சமூகத்தில் மிக முக்கியமான முன்னோடியாக தலைவரான மகாத்மா மதுரை பிள்ளை இருக்கார்ல, அவர் புகழ்பெற்றவர். மதுரை பிள்ளையினுடைய பேத்தியும் கூட. இங்கே பர்மாவில் வசதியான குடும்பத்தில் இருந்து மெட்ரிகுலேஷன் 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருப்பாங்க. தன்னுடைய 16 வயதில் சிவராஜ் என்ற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வகித்த பதவிகள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள். ஓகே, MCQ லெவலில் பார்த்தோம்னா போதும். சரியா? தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் பெண் படைத்தலைவி யார் அப்படின்னா மீனம்மாள் சிவராஜ். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மூலூரும் கொடுத்துருக்காங்க, நீலாம்பைக்கு கொடுத்துருக்காங்க, முத்துலட்சுமி கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் பெண் படைத்தலைவி. ஓகேவா? 1938 நவம்பர் 13 அன்று சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியதில் முதன்மை பங்கேற்றியவர் யாருன்னா இந்த மீனம்மாள் சிவராஜ். இந்த மீனம்மாள் சிவராஜ் தான் முன்மொழிஞ்சிருப்பாங்க. 1942 நாக்பூர் செஷன், நாக்பூரில்
வரலாற்று மிக்க சிறப்புமிக்க அகில இந்திய தலித் மாநாடு பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்குது யார் அப்படின்னா மீனம்மாள் சிவராஜ். சென்னை மாநகராட்சியில் முதல் பட்டியலில் ஃபஸ்ட்டு தலித் பெண் துணை மேயராக இருந்தவங்க யாருன்னா மீனம்மாள் சிவராஜ். டாக்டர் பிஆர் அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் எஸ்சிஎஃப் தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அதில் அகில இந்திய தலைவராக செயல்பட்டவர் பெண்கள் தலைவராக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீனம்மாள் சிவராஜ். மீனம்மாள் சிவராஜனுடைய கணவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகில இந்திய தலைவராக இருந்திருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ், தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து தலித் சமூகத்தின் மிக முன்னோடியான தலைவர்களில் ஒருவர் மற்றும் மகாத்மா என்று அழைக்கப்பட்ட மதுரை பிள்ளைக்கு மீனம்மாள் சிவராஜ் என்ன உறவு முறைன்னா இவங்களுடைய பேத்தி முறை. சரியா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுன்றதும் கேட்க மாட்டாங்க. எல்லாமே தான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் தெரியும். ஓகேவா? மீனம்மாள் சிவராஜ் வகித்த பதவிகள் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திரைப்பட தணிக்கையில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சென்ட்டில் இருந்திருக்காங்க. மேலவை உறுப்பினராக இல்லைங்க, சட்டமன்ற மேலவை எம்எல்சியில் இல்லை, மற்ற எல்லாத்துலையும் இருந்திருக்காங்க, தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகேப்பா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீனம்மாள் சிவராஜை பற்றி நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ணியிருக்கோம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். சரிங்களா? இது போதுமானது தான். நம்ம கொடுக்குறது மெட்டீரியலே போதுமானது தான். குரூப் 1 லெவலில் இருக்கும், ஸ்டாண்டர்டு தான். ஆல் த பெஸ்ட்டுமா, நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் கடை பண்ணுறதில்ல. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம், 4 பேர் போய் சேரணும். ஷேர் பண்ணி விடுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.